நான் 2025 கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணனா இல்லையா, நம்ம 2026 கோல்ஸை எப்படி செட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட 2025 கோல்ஸ்னால் என்ன, அதில் எத்தனை வின்ஸ் எத்தனை லூசஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எப்படி 2026க்குள்ளே ஸ்ட்ராங்கான கோலோட என்டர் ஆகலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீட் அண்ட் சிம்பிளாக நான் என்ன 2025 கோல்ஸில் செட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025 கோல்ஸை நான் 3 கேட்டகரியாக பிரித்தேன். ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ், அப்புறம் அகாடமிக், அப்புறம் பர்சனல் கோல். இது இல்லாமல் ஒரு போனஸ் செட் பண்ணேன், அதை வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோலான ஃபிட்னஸை பார்க்கலாம். 2025 இயர் ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ஒபீஸாக இருந்தேன். இதனாலே என்ன நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணாங்க. அப்போ என்னோடய வெயிட் வந்து 85 kg அண்ட் ஐ டிட் ஃபீல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனாலேயே வெயிட் லாஸை என்னோடய ஃபிட்னஸ் கோலாக செட் பண்ணேன். இப்போ என்னோட கரண்ட் வெயிட் அப்ராக்ஸாக 60 kg அண்ட் ஐ லூஸ்டு ஓவர் 25 kg இன் அ இயர். அண்ட் இதுதான் என்னோட பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ட் பூஸ்டர் கோல். நெக்ஸ்ட் கோல் என்னன்னா என்னோட அகாடமிக் கோல். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 60-70% வாங்குகிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போது எனக்கு ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் ப்ரெஷர், வீட்லேயும் பேரண்ட்ஸ் ப்ரெஷர். அடப்போங்க, கரண்ட்டுக்கே நான் வீடியோ எடுக்கிறது பொறுக்கல போல். எங்கள் வீட்டில் பேரண்ட் ப்ரெஷர். இங்கே நான் பேரண்ட் ப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணுறது வந்து எங்கள் வீட்டில் நான் ஃபோன் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே ட்ரஸ்டட் மீ. அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஐ ஃபீல் கில்ட் டு வாட்ச் ரீல்ஸ் அண்ட் ஸ்கோரிங் 60-70%. அதனாலேயே என்னோடய அகாடமிக் கோலாக நான் வந்து 85% அட்லீஸ்ட் மேலே ஸ்கோர் பண்ணிடணும் 10th தான் நான் செட் பண்ணேன். அதேமாதிரி இப்போ என் 10th ஸ்கோர் என்னன்னா 86%, விச் இஸ் குவைட் டீசென்ட். அண்ட் என்னோட அகாடமிக் கோல்லையும் நான் ஈஸியாக சக்சீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன கோல் செட் பண்ணேன்னா என்னோட பர்சனல் க்ரோத் கோல் தான். இப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கோலான பர்சனல் க்ரோத் கோலாக தான் பார்க்க போகிறோம். என்னோட பர்சனல் க்ரோத் கோல் வந்து ஸ்டார்டிங் அண்ட் யூடியூப் சேனல். ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோட பர்சனல் க்ரோத். ஆனால் என்கிட்ட மைக் இல்லை, சரியான ஃபோட்டோக்கு எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் செட்டப் இல்லைன்ட்டு 2025 செட் பண்ண கோலை ஸ்கிப் பண்ணி இப்போ டேட் பார்த்தீங்கன்னா December 31, கிட்டத்தட்ட லாஸ்ட் டே ஆஃப் 2025. பட் இருந்தாலும் நம்ம 1 வீக்காக நம்ம வந்து இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இருந்தாலும் இந்த கோலை நம்ம வந்து பார்ஷியலாக சக்சீட்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தோம்னா என்னோட போனஸ் கோல் என்னன்னா ஸ்டாப் டூம் ஸ்க்ரோலிங். நான் டூம் ஸ்க்ரோலை ஸ்டாப் பண்ணணுன்ட்டு ஐ வில் நாட் டூம் ஸ்க்ரோல், ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம் இன் டூம் ஸ்க்ரோலிங்ட்டு பின்னாடி ஒட்டின மாதிரி ரூம் ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டியிருந்தேன். பட் நான் டூம் ஸ்க்ரோலை ஸ்டாப் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் போதும்னு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தா 2 to 3 years சாலிடாக அதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஆக மொத்தத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா நம்மளோட 4th கோலான போனஸ் கோலான டூம் ஸ்க்ரோலிங்கை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர் அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வரையும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன். ஏன்னா இப்போ தான் இந்த வீடியோவோட இம்பார்ட்டண்டான பார்த்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி 2026 ஸ்ட்ராங்கான கோல்ஸோட என்டர் ஆகலாம்னு பார்க்கலாம். என்னோட 2025 எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த 2026 கோல்ஸை நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்ஸை ரொம்ப கிளம்ஸியாக வச்சுக்காம ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மோஸ்ட்லி 3 கோல்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் மோர் ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்ஸை செட் பண்ண உடனே அதை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போலாம் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணும்போது டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணும். இதுதான் என்னோடய சைட்லேருந்து வர சின்ன டிப்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோலேருந்து நம்ம சந்திக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட், நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாமா இல்லைனா ஷார்ட் ஃபார்ம் வீடியோவே ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.